வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா 1200 வருடங்கள் பழமையான திருத்தலமான திரிசூலம் பகுதியில் அமைஞ்சிருக்க திரிசூலநாதர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோங்க. இது சென்னை சர்வதேச விமான நிலையம் அமைஞ்சிருக்க திரிசூலம் ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் மலைகளுக்கு நடுவில் தான் இந்த திரிசூலநாதர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த 4 மலைகளும் 4 வேதங்களாக கருதப்படுதுங்க. இந்த வேதத்தோட உட்பொருளாக அதன் நடுவே தான் இந்த சிவபெருமான் இந்த கோவில்ல குடிகொண்டிருக்காரு. இந்த கோவிலை 11ஆம் நூற்றாண்டில் தான் இடைக்கால சோழ வம்சத்தில் வந்த 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதா வரலாறு சொல்லுதுங்க. இந்த சிவஸ்தலத்தை தனது ஆணவம் அடங்கும் பொருட்டு பிரம்மா நிர்மாணித்து வழிபட்டதா புராண வரலாறு கூறுதுங்க. அதனால தான் இந்த ஸ்தலத்துக்கு பிரம்மபுரி அப்படின்ற பேரும் இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னும் பேரும் இருக்குங்க. இந்த திருத்தலத்துக்கு பல்லவபுரமான வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னும் ஒரு பழைய பேர் இருக்குங்க. இதுக்கு பல்லவபுரம்னு ஒரு பேர் இருக்கு. இது மருவி தான் பல்லாவரம், இதுக்கு பக்கத்தில் இருக்க இடம் பல்லாவரம்னு ஆட்சி பேர் வந்துச்சுங்க. இந்த திருத்தலத்தை திருச்சுரம் அப்படின்னும் சொல்றாங்க. அதனால இறைவனுக்கு திருச்சுரமுடையார் அப்படின்னும் ஒரு பேர் இருக்குங்க. இந்த திருச்சுரம் அருவி தான் பின்னர் திரிசூலம் அப்படின்னு வந்ததாகவும் சொல்றாங்கங்க. இது ரொம்ப பழமையான கோவிலுங்க. அதனால இந்த சுவாமிக்கும் நிறைய பேர் இருக்கு. இது முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னவர் ஒருத்தர் கட்டியிருக்கலான்னு சொல்றாங்க. இது ரொம்ப பழமையான கோவில். 1200 வருடங்கள் பழமையான கோவில் தாங்க இந்த கோவில். இந்த ஆலயத்தில் திரிசூலநாதராகிய இறைவன் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாருங்க. அதாவது கஜ பிருஷ்ட அமைப்போட இருக்காருங்க. கஜ பிருஷ்டம்னா யானையோட உட்கார்ந்துட்டு இருந்தா அதோட பின்புறம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கருவறை அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் அம்பிகையோட திருநாமம் திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லி தனி சன்னதியில் மேற்கு நோக்கி அருள் புரிகிறாங்கங்க. அந்த அன்னையோட திருக்கரங்களில் அட்சத மாலையும் தாமரை பூவும் வச்சுருக்காங்கங்க. இதனால் ஞானத்தையும் செல்வத்தையும் ஒரு சேர அருள் பிரசாதமாக அருள் புரிகிறாள் இந்த அன்னை திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அன்னையோட கையில் இருக்க தாமரை பூவையும் அந்த அட்சத மாலையும் கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். இந்த கோவில் கட்டட சிற்பக்கலைக்கு பெயர் பெற்றதா விளங்குதுங்க. கருவறையை சுற்றி அந்த மாடம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேல் பகுதி சுற்றி பார்த்தீங்கன்னா பூதகணங்கள் வரிசை இருக்குது. அதுக்கப்புறம் சிவலிங்கத்தை பிரம்மன் வழிபடுதல், கண்ணப்ப நாயனாரோட பக்தி, சிவலிங்கத்தை அனுமார் வழிபடுறது, லிங்கத்தின் மேலே பால் சொரிகிற சிற்பம், வாலி சுக்ரீவர் வதம், யுத்தம், இது எல்லாமே இருக்குது. சோமஸ்கந்தர், ரிஷபாருட மூர்த்தி அப்படின்னு சொல்லி நிறைய இறை வடிவங்கள்லாம் இதில் இருக்குங்க. முக்கியமாக தட்சிணாமூர்த்தியோட சிறப்பை பற்றி சொல்லியே ஆகணுங்க. எப்போவுமே நம்ம தட்சிணாமூர்த்தி பார்ப்போம், ஒரு காலை மடக்கிட்டு ஒரு காலை கீழே வச்சுட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தட்சிணாமூர்த்தி எப்படி வச்சிருக்காருன்னா, வலது காலை முயலகன் மீது ஊன்றி இடது காலை ஒரு மாதிரி குத்திட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடது காலை குத்திட்டு வச்சிருக்காரு. மேலும் வலது செவியில மகர குண்டலமும் இடது செவியில பத்ர குண்டலமும் அணிஞ்சு காட்சி தருவதால இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தட்சிணாமூர்த்தியை அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் வீற்றிருப்பதாக சொல்றாங்க. இவரு அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கருவறை சுற்று பிரகாரத்தில் இருக்க சுப்பிரமணியர் முருகருக்கும் தனி சிறப்பு இருக்குங்க. எப்போவுமே முருகனோட வாகனம் அதோட மயில் வலப்புறம் நோக்கி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இடப்புறத்தை நோக்கி இருக்குது. அதோடு ஒரு காலை கொஞ்சம் தூக்கி வச்சு பறக்கிறதுக்கு தயாராக இருக்கா மாதிரியும் இந்த கோவிலில் இருக்குங்க. இங்கே பிரகாரத்தில் மார்க்கண்டேயர் லிங்க ரூபத்தில் காட்சி தராரு. கோவிலுக்கு வெளி சுற்றுல பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர சன்னதியும் இங்கே அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் ரொம்பவே பழமையான ஒரு அழகான திருத்தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஒரு பழமையான கோவிலை நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே இருக்க இந்த திரிபுர சுந்தரி கோவிலுக்கு நிச்சயமாக வாங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. பழமை மாறாமல் இருக்குது இந்த கோவில்.
இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவிலுங்க. ஏன்னா பல சோழ மன்னர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கல்வெட்டு மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாங்க. இந்த கோவிலை திருசுரம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சுரம்னா வளம் நிறைந்த மலை அப்படின்னு ஒரு பொருள். அதனால் இங்கே இறைவன் வீற்று இருக்கிறதால இந்த சுவாமிக்கு வந்து திருசுரமுடையார் அப்படின்ற பேரும் இருக்குங்க. நிறைய பெயர்கள் இருக்குங்க இந்த இறைவனுக்கு. இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சு 41 வேலி நிலங்களை தேவதானகமாக வழங்கினார் சோழ மன்னர். அதாவது முதலாம் குலத்தோங்கன் அப்படின்னும் ஒரு கல்வெட்டில் இருக்குங்க. நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. அதுபடி இது ரொம்பவே பழமையான ஒரு கோவில். அதாவது 1070 1120 அப்படின்னு கல்வெட்டு மூலமாக உறுதி செய்கிறாங்கங்க. இங்கே வந்து ஆதிசங்கரரும் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அழகான கோவில். பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தாங்க இந்த கோவில். காலையில் வந்து 7 மணிக்கு ஆலயம் திறப்பாங்க. 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குங்க. மாலையில் 4:30 8 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்கோங்க. இது வந்து திரிசூலம் ரயில் நிலையம், அதாவது திரிசூலம் விமான நிலைய பேருந்து நிறுத்தத்துலேருந்து இறங்கி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் மலை மீது, அதாவது மலைக்கு மேலே செல்லணும்னு அவசியம் கிடையாது. மலை மேலெலாம் இல்லை, மலைக்கெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் இதுக்கு ஷேர் ஆட்டோ வசதியும் உண்டுங்க. ரொம்ப அழகான கோவில். கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு திருப்புமுனை வரும். இது திருப்புமுனை தரும் ஒரு திரிசூலநாதனார் திருக்கோவிலுக்கு தான். கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த திருக்கோவில். அப்புறம் வந்து இதுதாங்க அந்த பிரம்மபுரீஸ்வர், பிரம்மா பூஜை செய்த ஒரு தலம். அதே மாதிரி இந்த ஆலயத்தோட தல விருட்சம்னு பார்த்தீங்கன்னா மரமல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மரம் வச்சுருக்காங்க. இதுதான் ஸ்தல விருஷம். நான் போகும்போது இருட்டாயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இந்த ஆலயத்தோட தல விருட்சம் இந்த மரமல்லி தான். மரமல்லி தீர்த்தம் வந்து பிரம்மதேவனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தம்னு சொல்கிறாங்க. காலையில் மாலையில் 2 வேளையிலையும் இறைவனுக்கு ஆராதனை பண்ணுறாங்க. பல ஆண்டுகளாக இந்த கோவில் பராமரிப்பு இல்லாமல் தாங்க இருந்துச்சு. இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. கோவில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ அனைவரும் வந்து இந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்க. இந்த கோவில் பிரம்மதேவனே வழிபட்ட ஒரு ஸ்தலங்க. இந்த திரிசூலநாதர் கோவில். அம்பாலை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே அற்புதமாக இருந்தது. அவங்க கையில் இருந்த அந்த தாமரை பூவாக இருக்கட்டும், அந்த அட்சத மாலையாக இருக்கட்டும், அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைச்சிது. நீங்களும் வந்து பாருங்கள். கோவில் ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க. அற்புதமாக இருந்துச்சு இந்த கோவில். சிவனோட அருளை பெறுவதற்காக பிரம்மதேவரே இங்கே வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த திரிசூலநாதர் திருக்கோவில். அதே போல் நமக்கும் அருள் பெறுவதற்காக, அருள் தருவதற்காக காத்துட்ருக்காரு இந்த திரிசூலநாதர் திரிபுர சுந்தரி அம்மன். ஸோ அனைவருமே வந்து இந்த கோவிலை வந்து வழிபடுங்க. பல ரிஷிகள் முனிவர்கள் எல்லாமே இங்கே வந்து தங்கி வழிபட்டதா, தவம் செஞ்சதாலும் வரலாறு சொல்லுதுங்க. ஸோ அனைவரும் வந்து பாருங்கள். நிறைய பேர் பழமையான கோவிலை தேடி நிறைய இடத்துக்கு போவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வாங்க. ரொம்ப அழகான ஒரு அருமையான ஒரு பழமையான திருத்தலம் தான் இந்த ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வர, பிரம்மா பூஜை செய்த ஒரு திருத்தலங்க. பிரம்மாவுக்கு அருள் செஞ்ச நம்மளோட சிவபெருமான் நமக்கும் அருள் செய்வார்னு நம்புவோங்க. அனைவரும் வந்து பாருங்க. ஓகேங்க, இன்னொரு அழகான பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.